இந்த நடேசையர்னு பேங்க்கில் ஒரு கேஷியர், ரொம்ப நல்ல மனுஷன், தப்பு தண்டா போகிற ஆள் கிடையாது, ரொம்ப டீசெண்டான ஆள். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. வீட்டுக்கு வந்தால் தன் மனைவிக்கு கூட மாட உதவி செய்கிறது, துணி துவைக்கிறது, காய்கறி நறுக்கி கொடுக்கறது. ஏன்னா பங்கஜமும் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ரெண்டு வருமானம். வீடு அவங்க அப்பா கொடுத்த வீடு. ஏதோ அவங்க கடவுள் கிருபையால் நல்லா இருக்காங்க. என்ன ஒன்று, முதல்ல ஒரு பொம்பளை குழந்தை பிறந்துச்சு. மகாலட்சுமியே பிறந்துட்டான்னு ஒரு கொண்டாடிட்டார். அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்காதா அப்படின்னு நினச்சி 4 பெண் குழந்தை. எப்படா இதுகளை கரை சேர்க்க போகிறோம் ஆண்டவா, 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, எப்படி பண்ண போகிறோம்னு நினச்சா அதில் 2 பெண் குழந்தைகள் நல்லா படித்து 2 பட்டம் வாங்கிட்டாங்க. 2 பெண் குழந்தைகள் 1 பட்டம் வாங்கிட்டாங்க. எல்லாம் படிச்சுட்டாங்க. அதில் 2 பேர் இன்னொரு ஆணை விரும்பிட்டாங்க, காதலிச்சிட்டாங்க. அப்படி சொன்னால் அவருக்கு புரியும். அப்புறம் இவர் போய் உட்காந்து பேசி, ஜாதி மதம் தான் பார்க்கல, பையன் நல்ல பையன், குணமாக இருக்கான், அவனுக்கு முடிச்சிடலான்ட்டு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னும் 2 பொண்ணு இருக்கால, இந்த 2 பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்து பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. 4 பொண்ணுக்கு கல்யாணமும் ஓகே ஆயிடுச்சு. இவங்க பங்கஜக்கும் இவருக்கும் பூரிப்பு தாங்கலை. ஆண்டவனுக்கு நன்றியாக சொல்கிறாங்க. கல்யாண நாளும் நெருங்கிடுச்சு. ரிசப்ஷன் ஓஹோன்னு நடந்து போச்சு. நல்ல சாப்பாடு போட்டார் வந்தவங்களுக்கு. மறுநாள் கல்யாணமும் ஓஹோன்னு நடந்துச்சு. 4 கல்யாணமும் பிரமாதமாக நடந்துச்சு. அதில் கல்யாணம் மறுநாள் கேட்டான், காஃபி சாப்பிட்டுக்கிட்டே, மாமா நான் ஒரே ஒரு தங்கச்சி வச்சிட்டு இருக்கேன், அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு பார்க்குறேன், ஜாதகம் செட் ஆனால் அவளுக்கு பிடிக்கல, அவளுக்கு பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை, பெரிய அவசரப்படுறேன் அம்மா, நீங்கள் எப்படிமோ 4 பொண்ணுங்களுக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணிட்டீங்க, என் கையில் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் பகவான் சேர், நம்ம கையில் ஒன்றும் கிடையாது அப்படின்னார் அவர். பெரிய விஷயமாம்மா அப்படின்னு எல்லாமே ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் முதல் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அவங்கள கடகடகள்னு பேசி சந்தோஷமாக போகுது. அதில் ஒரு பையன் கேட்டான், மாமா ஒன்று கேட்குறேன், கோச்சிக்க மாட்டேங்கிறேன், எல்லாம் சரி, பொண்ணுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தா பரவாயில்லையேன்னா. ஐயர் சொன்னார், பொண்ணுங்க புத்திசாலியாக இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளைங்களும் புத்திசாலியாக இருக்கணும் இல்லை அப்படின்னு அவர் சிரிக்க, அந்த கூட்டத்தில் இருக்கு எல்லாருமே சிரிக்கிறாங்க, பங்கஜம் உட்பட. இறைவன் அருளால் இந்த 4 பேருக்கும் திருமணம்